ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே தனி வட்டியில் ஒரு சம் பார்ப்போம். ரூபாய் 50,000 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு 10% மற்றும் 6.2/3% என்ற வட்டி விகிதத்தில் 3 ஆண்டுகளுக்கு தனித்தனியே முதலீடு செய்யப்பட்டது. 3 ஆண்டுகள் முடிவில் பெறப்பட்ட தனி வட்டி சமம் எனில் 6.2/3% முதலீடு செய்யப்பட்ட தொகையை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. இது ஃபஸ்ட்டு அசல் 50,000. இது 2 பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கு. பிரிக்கப்பட்ட பகுதியில் ஒரு பகுதி 10% வட்டியும் இன்னொரு பகுதியில் 6.2/3% வட்டியும் கொடுக்குறாங்க. ரெண்டுக்கும் 3 ஆண்டுகள். அப்படி கொடுத்தா 6.2/3% நம்ம எவ்வளோ முதலீடு பண்ணியிருக்கோன்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா தனி வட்டி ரெண்டுக்கும் சமமாக வருது. ஸோ PNR/100 ரெண்டுக்கும் சமமாக போட்டு இப்போ 50,000 எப்படி பிரிக்கிறதுன்னு தெரியாது. அவங்க 2 பகுதி தான் சொல்லியிருக்காங்க, சமமாக பிரிக்கலை. ஜஸ்ட்டு 2 பகுதி. 2 பகுதினா எப்படின்னா, ஒரு பகுதி 10,000 இருக்கலாம், இன்னொரு பகுதி 50,000 மைனஸ் 10,000 கழிச்சா 40,000 இருக்கலாம், இல்லாட்டி 20,000 இருக்கலாம், அங்கே 30,000 இருக்கலாம். ஸோ நமக்கு தெரியாதனால ஃபஸ்ட்டு 50,000 நம்ம எப்படி பிரிப்போம்னா, ஒரு பகுதி எக்ஸு, அந்த 50,000லேருந்து இந்த எக்ஸ் பகுதி கழிச்சா ரிமைனிங் ஒரு பகுதி கிடைச்சிரும். ஸோ 50,000 மைனஸ் எக்ஸ். ஒரு அசல் எக்ஸ்ன்னு வச்சுக்கணும், இன்னொரு அசல் 50,000 மைனஸ் எக்ஸ். இங்கே 10,000 இருந்தால் இது 50,000 மைனஸ் 10,000 கழிச்சா 40,000. ஸோ ரெண்டுதும் தனி வட்டி சமம்னால PNR/100 PNR/100 = PNR/100. ஃபஸ்ட்டு அசல் எக்ஸுன்னு வச்சுப்போம். எக்ஸ் இன்ட்டு எண் இது எப்படி எழுதணும்னா, சரி இங்கே எழுதுகிறேன். 50,000 எக்ஸு இல்லை 50,000 மைனஸ் எக்ஸு. இது 3 ஆண்டுகள், இதுவும் 3 ஆண்டுகள். இது 10%, இது 6.2/3%ல் போட்டிருக்காங்க. இப்போ PN எக்ஸு, அப்புறம் எண் 3. ஃபஸ்ட்டு இதில் 10%/100 = இங்கே P 50,000 மைனஸ் எக்ஸு இன்ட்டு எண் 3 ஆண்டுகள். R 6.2/3. 6.2/3 எப்படி அடிக்கலாம்னா, கிராஸ் மல்டிபிள் பண்ணி இங்கே இருக்கிற வேல்யூ கூட்டணும். ஸோ 6 × 3 18, 18 + ஒரு 2 20, கீழே இருக்கிற வேல்யூ போடணும். ஸோ 20/3. இங்கே R 20/3, இங்கே ஒரு 100. நான் இது 2 கேன்சல் பண்ணுறேன், எதில் இருக்கிற மாதிரி கேன்சல் பண்ணுவோம். ஸோ 100க்கு 100 கேன்சல் ஆயிரும், 3க்கு 3 கேன்சல் ஆயிரும். இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அடிச்சுட்டா ரிமைனிங் வேல்யூ வச்சு ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ இந்த சைடு 3x இருக்குது. ஸோ 3x = இங்கே 50,000 மைனஸ் எக்ஸு, இங்கே ஒரு 2 இருக்குது. ஸோ 50,000 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 2. இந்த 2 இதுலேயும் பெருக்கணும், இதுலேயும் பெருக்கணும், ரெண்டுக்கும் பொது. ஸோ 3x = 50,000 × 2 1 லட்சம். 1 லட்சம் மைனஸ் 2x. இங்கே மைனஸ் இருக்குது, இந்த சைடு போனால் ப்ளஸ் வந்துடும். ஸோ 3x + 2x = 1 லட்சம். 5x = 1 லட்சம்னா x = 1 லட்சம் பை 5. 1 5 5, 2 10, இங்கே 4 0. ஸோ 20,000. x = 20,000. அவங்க கேட்டிருக்க வெளி 6.2/3%-இன் முதலீட்டு தொகை. 6.2/3%னா 50,000 மைனஸ் எக்ஸு. ஸோ 50,000 மைனஸ் எக்ஸு. 50,000 எக்ஸோட வேல்யூ நமக்கு 20,000 கிடைச்சிருக்கு. ஸோ 20,000 50,000லேருந்து 20,000 போனால் 30,000. ஸோ ஆன்சர் 30,000. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.